ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு. அது யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா லவ் பண்ணது ஆஹ் அவங்களுக்குள்ளவே ஏதோ சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வந்து கடைசியில அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இண்டிபெண்டா தன்னுடைய லைஃப வாழணும்னு ஆசை. கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அந்த பையனுக்கு குழந்தை குட்டி அப்படின்னு இருக்கணும்னு ஆசை. இது வந்து 2 பேருக்கும் ஒத்து போகாததுனால 2 பேரும் பிரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எதேர்ச்சியா 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி உன் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜென்ரலா பேசுற விஷயம் டாக்ஸ் போகும். அந்த பொண்ணுக்கு அந்த என்ன நினைப்பு அப்படின்னா, அந்த பையன் வந்து சந்தோஷமா ஃபேமிலில லைஃப ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைப்பேன். இந்த பையனுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கெரியர்ல செட்டில் ஆயிருப்பான்றது நினைப்பேன். 2 பேரும் மீட் பண்ண டைம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவங்களும் வந்து அந்த பையன் சொல்றான், என் வீட்டுல வந்து என் வைஃப் வந்து என்னை புரிஞ்சுக்கவே மாட்றா. கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம் போல நீ சொன்ன மாதிரி. எனக்கு வந்து நிம்மதியே இல்லை. நான் எதெல்லாம் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு கொஞ்ச காலம் கூட முழுசா அனுபவிக்க கிடைக்கல. எனக்கு வாழ்க்கை முழுக்க ஓடுறதே வேலையா போச்சு. இன்னும் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே போயிடுச்சு. என்னால அதெல்லாம் சரியா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ஏதோ டவுட்ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப நான் நிக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு நிக்க முடியாது. நிம்மதியா நின்று மூச்சு வாங்க முடியாத அளவுக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி உன் கதைய சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ வேற, நான் ஒன்றும் அவ்வளோலாம் வந்து சந்தோஷமாலாம் இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து என்னை போட்டு படாத பாடு டார்ச்சர் படுத்தி எடுத்துருச்சு அந்த மேனேஜர். ஓரளவுதான் வந்து ஒத்துட்டு போக முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணதுனால உடம்பும் போச்சு. இப்ப நானே வேலை இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மேனேஜர்னாலே சுத்தமா பிடிக்கல. இதனால எனக்கு வேலைக்கு செய்யவும் பிடிக்காம போயிடுச்சு. நான் என்ன பண்றதுனே தெரியாம இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்ச இண்டிபெண்டா வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையையும் என்னால வாழ முடியல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு அடுத்துன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புது. சோ இதுல இருந்து என்ன நமக்கு புரியுது? இவங்க 2 பேரும் அதெல்லாம் அந்த கமர்ஷியல் படத்துல வரா மாதிரி இவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில சாதிச்சாங்களா இல்லையா ஆஹ் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த மீதி படத்தோட கதை. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல என்னன்னா, நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி நம்ம நிறைய இடத்துல இப்போ நம்ம சூஸ் பண்ணது தப்பு. நம்ம சூஸ் பண்ண பாதை தப்பு. அதுக்கு பதில் நமக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியே சொல்லி நமக்கு அட்வைஸ் கொடுத்தவங்க சொன்ன மாதிரியே நம்ம போயிருந்தா நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம். இல்ல நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம உட்காந்து நம்ம எதுக்காக இவ்வளவு காலம் வாழ்ந்தோமோ அதையே தப்புன்னு நினைச்சு ரிக்ரெட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த இன்னொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிக்ரெட்ஃபுல்லான சுச்சுவேஷனா இருக்கிற விஷயத்தான் நம்ம வாழ்க்கையா நினைச்சு ஓடிக்கிட்டு இருந்திருப்போம் ஒரு காலகட்டத்துல. கடைசியில நம்ம அதையே வந்து ஒரு கேள்விக்குறியா நினைச்சு இதுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் மாதிரிதான் தெரியுது பார்க்கும்போது. இப்போ யாருமே வந்து தான் சூஸ் பண்ண பாதையில சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறது கிடையாது. எல்லா விதத்துலயும் இப்போ பிரச்சனைகளே இல்லாம வாழ்க்கையே இருக்க போறது கிடையாது. லைஃபே நமக்கு வந்து ஒரு லெசன் மட்டும்தான். அதுல எல்லாமே ப்ராப்ளமா மட்டும் இருக்கும். நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வரா இருந்து எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு போறோம்ன்றதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதுக்கு ஒரு எனர்ஜி நமக்கு கொடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க. அந்த லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சூப்பர் மேரியோல எல்லாம் 5 லைஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்கு லைஃப்னு சொல்லி கொடுத்து அது என்ன 85 வயசுங்கிறது 85 ஆர்டா வச்சுக்கோங்க. லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறிப்பிட்ட லைஃப்பை நம்ம கையில கொடுத்து அமுச்சு விட்டுருக்காங்க கீழே. நம்ம என்ன பண்ணணும், அதையோ அதுல வர்றது பூராமே அந்த கேம்ல வர்றது பூராமே பிரச்சனையாதான் இருக்கும். இப்படிதான் தாண்டி பிடிச்சு போய்
கோலை ரீச் பண்றதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கும் அதேதான் பிரச்சனை. அவங்களுக்கும் அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். அடடே இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோமே, இவங்கள மாதிரி பேர்ந்தவர்கள நல்லா ஜாலியா இருந்திருக்கலாமோன்னு நினைச்சா அங்கேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இப்போ பிரச்சனைங்கிறது இஸ் அல்டிமேட், ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுலதான் நம்ம யாரு, நம்ம மாஸ்டரா அப்படிங்கிறது இருக்கு. சொல்யூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அது சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நம்ம இந்த உலகத்துக்கு எதுவும் சாதிச்சு காட்ட போறது கிடையாது. நிம்மதியா இருக்கணும்ன்றதுதான் நம்ம ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா அதுக்கு நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். தியாகம் பண்ற அளவுக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளால தனியால நின்று ஒரு முடிவு எடுத்து நம்ம பாட்டுக்கு போயிட முடியாது. நம்ம வர ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதை தாண்டி வேற வழியே கிடையாது. ஃபேஸ் பண்ணணும், முடியலைன்னா கிளம்பி உருண்டு அழுவணும், அப்புறம் நம்மளை தேத்திக்கிட்டு ஓடணும். ஓட முடியலனாலும் தவழ்ந்தாச்சும் போகணும். போனோம்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நம்ம நம்ம ஆழ்ந்து கவனிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கு எது பாடம்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த லெசனுக்கு போயிடும். தப்பிச்சிட மாட்டோம். கொஞ்ச நேரம் இழப்படுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். மறுபடியும் அடுத்து ஏதாவது பெருசா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது ஒண்ணு கழிச்சு இதுல இருந்து இங்க போயிட்டா தப்பிச்சிருவோம், இங்க இருந்து இங்க போயிட்டா தப்பிச்சிருவோம்னு சொல்லி போனோம்னா அங்க புதுசா நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இங்கதானே போற, உனக்கு இதுக்கேத்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. அதனால ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோம், எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு வெளில வரும் அப்படிங்கிறது இருக்கு. சரி, பிரச்சனையே தான் இருக்குமா வாழ்க்கையில, அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நிம்மதியா ஒரு லைஃப் ஸ்டைல நிம்மதி நிம்மதி அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு கட்டத்துல போரும் அடிச்சிடும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல அதுவே நமக்கு ஒரு ஆர்டிபிஷியலா தெரியாது. அது நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பா இருக்கும். என்னடா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டே இருக்கீங்க, நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் ஏதாவது சாதிச்சு காட்டணும், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க மாட்டேங்குது, நான் பண்ணேன் இதை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு எந்த ரிவார்டும் டெய்லி ஒரு டோக்குமீனே எனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஓவரா நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலுமே நம்ம சந்தோஷமாலாம் இருக்க மாட்டோம். ஸோ whatever is the situation, problem is going to come. அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும், ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்ததும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நம்ம உடம்பு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். மைண்ட் என்னடா இது அப்படின்னு நினைச்சோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு அது அப்படியே போய் உடம்புல உள்ள எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால நமக்கு நிறைய நோய்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது, கொஞ்சம் வயசாக நம்ம இதெல்லாம் நம்ம அதிகமா கோவப்பட்டணும், நம்ம அதிகமா ஆஹ் இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டு வளர்த்தணுமோ, நம்ம உடம்பு போட்டு வளர்த்திருந்தோம்னா அதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துருந்தோம்னா கண்ணு, இது மாதிரி எதுக்கு அதிகமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோமோ அது அடி வாங்கும். அதனால ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், கூலா ஹேண்டில் பண்ணணும். இதுதான் நடக்க போகுது, எங்க போனாலும் கொடுக்கதான் போறீங்க பிரச்சனைய, கேஷுவலா கூலா சில்லா அப்படியே ஹேண்டில் பண்றேன் அப்படின்ட்டு ஹேண்டில் பண்ணாதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். அப்படியே மண்டையில மொத்தம் போட்டு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா அந்த லைஃப்லாம் புட்டு புட்டு புட்டுன்னு காலி ஆகி
சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம். ஸோ அது மாதிரிலாம் இல்லாம நல்லா நிறுத்தி நிதானமா வாழ்வோம். பிரச்சனைகள் வந்தா நிதானமா ஃபேஸ் பண்ணுவோம். வந்தா மழை, போனா டேஷ் அப்படின்ட்டு இறங்கி செய்யணும். செஞ்சாதான் எதுவுமே நடக்கும். அதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தூக்கி விட்டவங்களும் சரி, அதுக்கு காரணமா இருந்தவங்க, அதையும் தாண்டி நம்ம மாதிரி ஒருத்தவங்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அவங்களுக்குலாம் ஒரு ஒரு உதவி நம்மளால முடிஞ்சது, அது என்ன வேணா இருக்கலாம். பணமாதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க கூட போய் இருக்கிறதா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான கூட போய் பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை பேசுறதா இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒண்ணு டைம் ஆவோ இல்ல எஃபர்ட்ஸ் ஆவோ, பிசிக்கல் எஃபர்ட்ஸ் ஆவோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு உதவியா எடுக்க முயற்சிகள் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வர அளவுக்கு நம்ம இருக்கிறதுங்கிறது அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. ஸோ அந்த இடத்துக்கு வர்றது காரணமா இருந்தவங்கள என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ இந்த பெரும் கதையை தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு யூஸ்வலா பேசுறதை விட அதிகமாகவே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். கதையெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. போய் நல்லபடியா நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. நானும் பிரச்சனையில தான் இருக்கேன். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குள்ளயும் எல்லாரோட லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நம்ம அறிவை கொண்டு நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ நேர்மையா அழகா அதை கையாளுறோன்றதுலதான் எல்லாமே இருக்கு. ஸோ குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.